வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடந்திருக்கக்கூடிய கூட்டமும் அதில் தமிழக முதலமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை விட மீண்டும் மீண்டும் திமுகவின் தூக்கத்தை அது கலைத்திருக்கும் என்பதுதான் நிஜம். காரணம், திமுகவை பொறுத்த மட்டில் அவர்கள் மிக லெகுவாக நினைத்திருந்தார்கள் தமிழக வெற்றி கழகத்தை. தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட பொழுது கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்தார்கள். தற்குறிகள், அணில்கள் என்கின்ற கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. அதுபோல தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு நகர்வுகளை எடுத்து வைக்கப்பட்ட பொழுதும் அப்பொழுதெல்லாம் கடுமையான விமர்சனங்களும் ஊடகங்கள் சார்பில் கடுமையான எதிர்ப்புகளும் தமிழக வெற்றி கழகத்திற்காக வெற்றி கழகத்தின் மீது எடுத்து வைக்கப்பட்டன. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு ஊடகத்தில் போய் பேசுவதாக இருந்தால் கூட அந்த ஊடகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மாற்று கட்சிகளை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு கொடுக்கப்பட்ட முதன்மை கூட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த ஊடகம் சார்ந்து பேசக்கூடியவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படி பேச ஆரம்பிக்கக்கூடியவர்களுடைய எள்ளி நகையாடப்பட்டார்கள். உங்களுடைய கட்சி 2 இடத்தை பிடிக்குமா, 10 இடத்தை பிடிக்குமா, 15 இடத்தை பிடிக்குமா என்கின்ற கேள்விகள் தான் எடுத்து வைக்கப்பட்டது. பல அவமானங்கள், பல எதிர்ப்புகள், இவைகளை மீறித்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஊடகங்களில் பேச சென்ற தோழர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டார்கள். சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே விமர்சனத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த சூழலிலும் அவர்கள் அதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் தங்களுடைய தலைவர் விஜய் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு அவமானங்களையெல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்காமல் துணிந்து களமாடினார்கள் என்பதை நாம் அப்பொழுது பார்க்க முடிந்தது. தேர்தல் களம் நெருங்கிய பொழுது கடுமையான விமர்சனங்கள் அந்த கட்சியின் மீதும் தொண்டர்கள் மீதும் தலைவர்கள் மீதும் வைக்கப்பட்டது. இந்த தலைவர் 8000 கிலோமீட்டர் பிரச்சாரத்திற்கு சென்று விட்டார், உங்கள் தலைவர் ஏன் செல்லவில்லையா என்கின்ற கேள்விகள் எடுத்து வைக்கப்பட்டன. ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு பிரச்சார யுக்தி இருக்கும். தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பிரச்சார யுக்தியை அவர்களுடைய பாணிக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்பதுதான் நிஜம். ஆனால் அவைகள் கூட இங்கு விமர்சனமாக வைக்கப்பட்டது. இந்த சூழலில் தேர்தல் களம் நெருங்கிய பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளை தேர்ந்தெடுத்தார். ஒன்று பெரம்பூர், சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர், இன்னொன்று திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு. இந்த 2 தொகுதிகளையும் தேர்ந்தெடுத்தவுடன் உடனடியாகவே நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஏதோ அவர்கள்தான் இந்த நாட்டிற்கான பாதுகாவலர்கள் போல மிக கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்தார்கள் என்பதை விட விஜய் அவர்கள் ஏன் 2 தொகுதிகளை தேர்ந்தெடுத்தார் என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைத்து கடுமையாக அவர்கள் விமர்சித்தார்கள் என்பதுதான் களம். அந்த விமர்சனங்களை கூட ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் திமுகவின் ஆதரவு நிலை ஊடகங்கள் இருந்தன. இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை அவர்கள் மிக மிக குறைத்து மதிப்பிட்டார்கள் என்பதுதான் களம். இன்று தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஆட்சியை பிடித்து திருச்சி மக்கள் தனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த இடத்தை நான் இப்பொழுது அதில் நாம் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாத ஒரு சூழல். எனவே அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த மக்களுக்கு போய் நன்றி சொல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார். முதலாக அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த பொழுது கூட திருச்சியில் இருந்து தான் அவருடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே நன்றியையும் திருச்சியில் தான் அவர் முதலாக ஆரம்பித்திருக்கின்றார். திருச்சிக்கு விஜய் அவர்கள் வருகிறார் என்கின்ற பொழுது மக்கள் வெள்ளம் கூட ஆரம்பித்து விட்டது. இன்று காலையில் இருந்து அவர் வருகின்ற அந்த 13 கிலோமீட்டர் தூரத்திற்கும் இரு பக்கமும் மக்கள் வெள்ளம் கூட ஆரம்பித்திருந்தன. பெருவாரியான மக்கள் திரண்டு நின்றார்கள். அதுபோல அந்த அரங்கத்திற்குள் 5000 பேருக்குத்தான் அனுமதி என்றும் QR வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்று தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் அனுமதிகள் வழங்கப்பட்டன. இன்று மேடையில் பேசிய விஜய் அவர்கள் அதற்கு முன்பாக திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரமேஷ் அவர்கள் இப்பொழுது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. அதுபோல அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைந்து லால்குடியில் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்து இப்பொழுது வாரிய தலைவராக இருக்கக்கூடிய கூப்பா கிருஷ்ணன் அவர்களுக்கு பேசுவதற்கு களம் அமைத்து கொடுக்கப்பட்டது. அதுபோல கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா புஜியானந்த் அவர்களுக்கு பேசுவதற்கான களங்கள் இருந்தன.
புசி ஆனந்த் அவர்கள் பேசும் பொழுது மிக தெளிவாக குறிப்பிட்டார். நாங்கள் எல்லோரும் வெற்றி பெற்றிருப்பதாக நீங்கள் யாரும் நினைத்தால் அப்படி நினைத்து விடாதீர்கள். இந்த வெற்றிக்கு அனைத்திற்குமே காரணம் தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். 234 தொகுதியில் 108 தொகுதிகளை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம் என்றால் அந்த 108 தொகுதியிலும் வேட்பாளர் நான் என்றெல்லாம் அல்ல அவர் என்றோ இவர் என்றோ தெரியாது. மக்களுக்கு தெரிந்தது விஜய் என்கின்ற அந்த ஒரு மனிதரை மையப்படுத்தி தான், எங்களுடைய தலைவரை மையப்படுத்தி தான். எனவே இந்த வெற்றி அனைத்துமே எங்களுடைய தலைவரை சார்ந்தது, எங்களை சார்ந்தது அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்பு பேச ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான விஜய் அவர்கள் முதலில் இருந்தே மிகப்பெரிய, அதாவது தன்னுடைய பேச்சை ஹை ஸ்பீடிலே அவர் ஆரம்பித்தார். தன்னை எவ்வளவு தூரம் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வலி அவருடைய வார்த்தையிலே தெரிந்தது. ஒரு முதலமைச்சராக நான் பதவியேற்ற பின் என்னுடைய உடையை வைத்து கூட இங்கு விமர்சனங்கள் வைத்தார்கள். 6 மாதம் பேச மாட்டேன் என்று அமைதி காத்தவர்கள் 6 நிமிடத்தில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு உறுத்தியிருக்க வேண்டும், அல்லது இவர்கள் இவ்வளவு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். நிதி வரக்கூடிய அனைத்து இடங்களையுமே அவர்கள் அடைத்து விட்டு தான் சென்றிருக்கிறார்கள். 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்திருக்கின்றார்கள். இந்த கடன் வைத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த கடனை மீறி மக்களுக்கான அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் பணம் பெற வேண்டிய ஒரு இக்கட்டு இருக்கிறது. அதற்கான களங்களை நோக்கி நாங்கள் தேட வேண்டியிருக்கிறது. இவ்வளவு நெருக்கடிகளிலும் மக்கள் சார்ந்த அரசியல் களத்தில் நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். முதலில் நான் எதை தெரிவித்தேனோ அதைத்தான் இப்பொழுதும் தெரிவிக்கின்றேன். எந்த சூழலிலும் மக்களுக்கான திட்டங்களுக்கு கொண்டு வரக்கூடிய எந்த காசிலும் ஒரு காசை இந்த விஜயோ அல்லது விஜயை சார்ந்த கட்சியை சார்ந்தவர்களோ தொடமாட்டார்கள் என்பதை நான் மீண்டும் அழுத்தமாக பதிவிடுகிறேன். நான் மக்களுக்காக மட்டும்தான் இந்த ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கின்றேன். இதற்கு முன்பு மக்கள் எவ்வளவோ கோரிக்கைகள் எடுத்து வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தயாரில்லாத ஒரு சூழலில்தான் திமுக பயணித்து கொண்டு இருந்தது. ஆனால் என்னிடம் மக்கள் கேட்டார்கள், அதாவது ஆலயங்கள், பள்ளிக்கூடங்கள், இதன் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றார்கள். ஒரே இரவில் 717 கடைகளை மூடுவதற்கான களங்களை எடுத்து வைத்தேன். நான் இப்பொழுதும் குறிப்பிடுகின்றேன், இப்பொழுது திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் போட்டி. மற்ற கட்சிகள் ஒன்றுமில்லாமல் கலைந்து சென்று விட்டார்கள். இனி அவர்கள் உருவெற்று வருவது என்பது எப்படி என்பது கேள்வி கணைகள் தான். திமுகவை பொறுத்தமட்டில் முன்பு நாம் தீய சக்தி என்று சொன்னேன். இப்பொழுது அது தீர்ந்து போன சக்தியாக மாறிவிட்டது. இனி திமுக தன்னை உருவெற்று அல்லது உயிர் பெற்று வருவதற்கான ஒரு களம் இருக்குமா என்றால் இருக்காது. நான் மக்களின் உறவாக இருக்கிறேன். மக்கள் என்னோடு உரிமையோடு பேசுகிறார்கள். நான் அவர்களுக்கு அண்ணனாக, சகோதரனாக, தம்பியாக, அவர்கள் வீட்டில் ஒருவனாக அவர்களுக்கான சேவைகளை செய்வதற்கு தான் நான் முதலமைச்சராக வந்திருக்கின்றேன். என்னை நீங்கள் அவமானப்படுத்துகிறவர்கள் படுத்தி கொண்டே இருங்கள், அதை பற்றி கவலை இல்லை. நான் மக்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே இருப்பேன் என்று விஜய் அவர்கள் இன்று பேசி இருக்கக்கூடிய அதிரடி கருத்துகள் தமிழகத்தில் மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம். எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மிக தீவிரமாக களப்பணி ஆற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய திமுக மீண்டும் மீண்டும் மண்ணை கவ்வக்கூடிய வகையில் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கிறது என்பதுதான் மக்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளாக இருக்கின்றது. இன்று விஜய் அவர்கள் திருச்சியில் பட்டாசை கொளுத்தினாரா அல்லது பீரங்கியை வெடிக்க வைத்தாரா என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக திமுக என்கின்ற கோட்டையை தமிழகத்தில் தகர்த்து அப்புறப்படுத்துவதற்கான அடுத்த அடியை விஜய் அவர்கள் இன்று திருச்சியில் ஆரம்பித்திருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.